இந்திய திரையுலகில் நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் இதெல்லாம் உண்மையிலேயே திறமையான, நேர்மையான, நியாயமான திரைப்படங்களுக்கு கிடைக்கிறதா, இல்லை அது ஒரு லாபியா? அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி அப்ளை ஆன ஒரு சில படங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த படங்களுக்கு தேசிய விருதும் ஸ்டேட் அவார்ட்ஸும் ஒதுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் ஒரு குறையாக நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நேர்மையான, நியாயமான திரைப்படங்களுக்கு கிடைக்கிறதா? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. இல்லை, பாப்புலரான ஒரு சில நடிகர்களுக்கு நீங்கள் தேசிய விருது இது வரைக்கும் வாங்கின நடிகர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான, மக்கள்கிட்ட பாப்புலரான நடிகைகள் தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி உண்மையிலே சிறு முதலீட்டு படங்கள் ஒரு நல்ல கதையை கொண்டு இருக்கும். கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சிருக்காது, ஆனால் ஒரு நல்ல திரைப்படமாக இருந்தோ கரெக்டாக கிடைக்குதா? நல்ல நல்ல காமெடியன்ஸ், குணச்சித்திர நடிகர்கள் பெரிய படங்களில் நடித்து பாப்புலரானால் மட்டுமே விருதுகள் கிடைக்கிறதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடிச்ச. இல்லை, ஒரு சாதாரண ஒரு சின்ன படத்தில் நடித்த ஒரு காமெடியன், ஒரு குணச்சித்திர நடிகர்களுக்கும் தேசிய விருதும் மாநில விருதும் கிடைக்கிறதா என்ற கேள்விக்குறிக்கு பதில் விரைவில்.